நம்மள பல பேரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? எஸ், நம்மளோட ஹாஸ்பிட்டல் பில்லுல அதோட பிரேக்கப் பார்த்தோம்னு சொன்னா நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. உதாரணத்தை பார்த்து சொல்லிக்கன்னா சிரஞ்சு, இந்த கிளவுஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா நம்ம அந்த பேஷண்ட் கூட அட்டன் பண்ணிருப்பாங்களா அவங்களுக்கான ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இது எப்பயுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் கிடையாது. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது இதுக்கு தனியா பேமெண்ட் போடுவாங்க. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட பைசா நம்ம பாக்கெட்ல நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். இத அவாய்ட் பண்றது எப்படி? சோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கினா கண்டிப்பா நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே அந்த இன்சூரன்ஸ்ல நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு ரைடர்ஸை நம்ம ஆட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும் போதே நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் ஆகும், இல்ல எந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர் ஆகாது அப்படின்றத நம்ம இன்சூரர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான எக்ஸ்பென்சஸ் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டா அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கைட் மீ அப்படின்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச நல்ல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கூடுதல் விவரங்கள், அதாவது இன்சூரன்ஸை பத்தின ஸ்மார்ட்டான டிப்ஸ்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்.